Very important game for both the teams. Knockout, literally knockout game. The biggest question mark is game நடக்குமா? RCB ரெண்டு பாகமா பிரிக்கலாம், ஏப்ரல் அண்ட் மே. வில் ஜாக்ஸ் போனது போல ஸ்ட்ரெயிட் ஸ்வாப் கிளென் மேக்ஸ்வெல். ஏப்ரல்ன்றது ஃபூல்ஸ் மந்த்ங்க, அதனால தான் தோத்தாங்க. ஆக்ஷனுக்கு அப்புறம் நல்லா கலாய்க்கிறதெல்லாம் கலாய்ச்சிட்டு ஏப்ரல் இப்ப ஃபூல்ஸ் டேயா? யோ, The more shorter the game goes, the tougher it is for RCB to maintain that margin. RCB will beat CSK. ஐயோ, Different தான். எனக்கு தலையே சுத்துது. வணக்கம் மக்களே, வெல்கம் டு another video dugout. இந்த வாட்டி preview of RCB versus CSK. இந்த மேட்ச் தான் preview நம்ம பண்ண போறோம். Very important game for both the teams. Knockout, literally knockout game. எந்த டீம் வின் பண்ண போறாங்களோ அவங்க வந்து உள்ள போறாங்க. பட் RCBக்கு ஒரு சில சேலஞ்சஸ் கண்டிப்பா இருக்கு. இந்த வீடியோக்கு preview பண்றதுக்கு I welcome P-Dog and Cow. வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் கமிங் ஆன் டு த ஷோ. ஸ்ட்ரெயிட் அவே செக்மெண்ட்டுக்கு போகலாம், ஹடிலுக்கு போயிடலாம். ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் கேம் RCB vs CSK தான் ஆரம்பிச்சது. திரும்ப ரஜினி சூப்பர் ஸ்டார் சொல்ற மாதிரி 8 மனுஷன் வாழ்க்கை பிரிச்சுக்கோ மாதிரி 8 மாதிரி திருப்பியும் அந்த ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஒரு ரெண்டு டீம் தான் வந்து ஆட போறாங்க. இந்த வாட்டி சின்ன சுவாமியில ஆட போறாங்க. ஃபர்ஸ்ட் கேம் இன்ஃபேக்ட் CSK ஹோம்ல சரியான ஒரு வெற்றி ஃபார் தெம். whereas RCB ரெண்டு பாகமா பிரிக்கலாம், ஏப்ரல் அண்ட் மே அப்படின்ட்டு. RCB பொறுத்த வரைக்கும் ஏப்ரல்ல வேற டீம் வேற மாதிரி ஆடினாங்க, வெறும் தோல்வி தான் சந்திச்சாங்க. whereas May has been really fantastic for them. Okay. First thoughts, initial thoughts, Cow? I think சரியான கேம் first of all. CSK க்கு தான் எட்ஜ். ஏன்னா RCB வந்து first of all win பண்ணோம் against a strong CSK unit. Plus they have to satisfy that condition of 18 runs or 11 balls difference, 19 or 18 or whatever. So அந்த விதத்துல I think CSK favorites going into the game, but the biggest question mark is game நடக்குமா? அது பத்தி அப்புறமா வரலாம். P-Dog, what is your thoughts, initial thoughts? இப்போ ஒவ்வொரு மேட்சும் CSK தான் நான் எட்ஜ் கொடுத்தேன். 4வது எபிசோட் பண்றோம். பட் திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா வந்துட்டு அவங்க காம்பினேஷன் வந்து இப்போ அவங்களுக்கு வந்துட்டு வில் ஜாக்ஸ் போனது போல ஸ்ட்ரெயிட் ஸ்வாப் கிளென் மேக்ஸ்வெல். ஓகே, அப்சல்யூட் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்ன்றதுனால அந்த காம்பினேஷன்ல வேற எதையும் அவங்க சேஞ்ச் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இப்ப இவங்களோட காம்பினேஷன் எப்படி இவங்க போறாங்க அப்படின்றத இம்பார்ட்டன்ட். இப்போ மோயின் அலியோட பிளேஸ்ல கேட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாவே சாண்ட்னரை நான் கொண்டாந்துருவேன். ஏன்னா இப்ப மோயின் அலி வந்து என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரக்டிவ் நாக்குன்னு பெருசா இந்த ஓல்ட் டோர்னமெண்ட்ல ஆடல. ஈவன் தோ ஹி ஹஸ் மேட் கான்ட்ரிபியூஷன்ஸ். ஒரு 40 ரன் அடிச்சாலும் இட் ஹஸ் நாட் கம் அட் அ பேஸ் லைக் 16 balls 17 balls டு கிரியேட் அ மேசிவ் டென்ட். He's made his contributions with the bat. Bowling அவருக்கு கொடுக்கவே இல்லை honestly speaking. அப்படிங்கும் போது டைரக்ட் ஸ்வாப் அப்படிங்கும் போது இட் ஹாஸ் டு பி சாண்ட்னர். இப்ப அவங்க டெம்ட் ஆகி அங்க நான் வந்து ரிச்சர்ட் கிளீசனை எடுத்துன்னு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டிங் லைனை வீக்கப் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி அஜிங்கியா ரஹானே நம்பர் 3 ஆடுற அந்த பேட்டிங் இது பண்றதுக்கு மிச்சேல கீழே தள்ளுறேன் அப்படின்னு கசாமுசான் ஏதாவது பண்ணி அந்த காம்பினேஷனை உடைச்சுக்கிட்டாங்கன்னா CSK will have a problem. சொல்ற மாதிரி இப்போ that is what I am thinking. I want to make sure that the one straight swap that has to happen is this, where they, even though right Moeen Ali as a batsman has got a different stature, but it will be to an extent it will be filled. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஒரு மேட்ச் I am going to take into example LSG versus RCB where LSG was defending 180. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் வச்சு இடிச்சாங்க எடுத்த உடனே. விராட் கோலிக்கும் ஃபாப் டூ பிளஸிக்கும் மணிமாறன் சித்தார்த்துன்னு. இன்னொன்னு சொல்றோம். இப்ப அந்த ப்ரிவியூ இதுலயே நான் சொல்றேன், டீம் விச் இஸ் கோயிங் டு பேட் ஃபர்ஸ்ட். கவு சொல்ற மாதிரி எவ்வளவு ஓவர் ஆட போறாங்களா அதெல்லாம் நமக்கு தெரியாது. லெட் அஸ் நாட் டாக் அபவுட் இட். ஸ்பின்னர்ஸ் போடும்போது கொஞ்சம் நிக்குது. பீப்புள் ஹாஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் கொஞ்சம் நிக்குது. இட் இஸ் நாட் தட் ஈஸி அப்படிங்கும் போது அகெயின் CSK ஹாஸ் டு கோ வித் ஸ்பின் choke அப்படிங்கும் போது சாண்ட்னர் வில் கிவ் யூ தட் ஆப்ஷன் ஆஃப் bowling early on in the power play. That is what the line of attack I will try and do to get the destructive opening pair of Faf du Plessis and Virat Kohli. அதை இவங்க பண்ணாங்களா my edge will go with CSK. But RCB பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், the momentum what they are going on, அந்த 5 வின்னும் பாத்தீங்கன்னா கிளினிக்கல் வின்ஸ். நீங்க சொன்ன மாதிரி நீங்க இவ்வளவு புத்திசாலி எப்படி சொல்றீங்க? ஏப்ரல்ன்றது ஃபூல்ஸ் மந்த்ங்க, அதனாலதான் தோத்தாங்க. மேல
ஏய், மேல உங்களுக்கு ஆட்ட ஆரம்பிச்சது டிசிஎல்ல மண்ணு ஏப்ரலுமே. போடாம யோ ஆக்ஷனுக்கு அப்புறம் நல்லா கலாய்க்கிறதெல்லாம் கலாய்ச்சிட்டு ஏப்ரல் இப்ப ஃபூல்ஸ் டேயா யோ நீங்க ரொம்ப இப்போ overயா? இப்ப அத வந்து நான் உங்களுக்கு கரெக்டா சொல்றேன். நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கன்னா, ஆக்ஷன் கலாய்ச்சது. தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் தட் இன் தி பிக்சர். அந்த ஆக்ஷன்ல சொன்னது அந்த 4 ஃபாரின் ஓவர்சீஸ். அந்த 4 ஃபாரின் ஓவர்சீஸ் ஆடுற வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இல்ல. வில் ஜாக்ஸ கொண்டு வந்து இந்தியன் அட்டாக் தான் அங்க சூட் ஆகும் அப்படின்றதா நான் கரடியா கத்திட்டு இருந்தேன். அதை பண்றதுக்கு உங்களுக்கு 7-8 மேட்ச் ஆச்சு. 7வது மேட்ச்ல இருந்து ஜாக்ஸ கொண்டு வந்தாங்க. பட் எடுத்த உடனே நீங்க வந்து ரிசல்ட்ஸ் இது பண்ண முடியாது. பாவம் 8வது மேட்ச் ஒரு ரன்ல தோத்தாங்க இவங்களோட கேகேஆரோட. தென் தே ஆர் ஆன் த ரைஸ் பிகாஸ் தே ஃபவுண்ட் த ரைட் காம்பினேஷன். ஸோ அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி சிம்பிள். சிஎஸ்கே வந்துட்டு என்ன மிஸ்டேக் பண்றாங்கன்றதையும் வாட் எவர் லிட்டில் ஐ நோ வெதர் இஸ் ரைட் ஆர் ராங் ஐ வில் ஹைலைட். அந்த பயஸ்ட் இதெல்லாம் இப்ப ஆர்சிபி நல்லா ஆடுறாங்க. ஐ வில் சே தட் ஆர்சிபி இஸ் பிளேயிங் வெல். Now I won't troll them. They are playing well. They got the right combination. The people are putting up their hand up அப்படிங்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப லாஸ்ட் 3 மேட்ச் சிஎஸ்கேக்கு எட்ஜ் கொடுத்தேன். If they do the right thing, getting the right replacement, they will have a slender edge. But somehow I feel if the game goes to the distance, RCB will beat CSK. Okay, that was a long initial thought. Next segment போயிடலாம். Hawkeye. We'll address the elephant in the room. Okay, இந்த ஒரு செக்மெண்ட்ல ரெயின். ஓகே, ஏன்னா கண்டிஷன்ஸ் இஸ் நீ பிராஸ் நீ சொன்ன இது மாதிரி இது வந்து இட் இஸ் நாட் யுவர் டிபிக்கல் ஆர்சிபி சின்னசுவாமி விக்கெட். ஏன்னா பால் நின்னு வருது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்னன்னா இந்த ஒரு கிரவுண்டு வந்து ஐபிஎல் முன்னாடியே WPL இருந்து ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ த ஸ்கொயர் ஹேஸ் பீன் யூஸ்ட் அ லாட். அதனால தான் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் கிரிப்பாய் வருது, கொஞ்சம் டயர்டா இருக்கு சர்ஃபேஸ். ஸோ அதனால தான் ஸ்பின்னர்ஸ்க்கு மோர் ஹெல்ப் இந்த ஒரு சர்ஃபேஸ்ல இது வரைக்கும் கிடைச்சிருக்கு. அண்ட் லாஸ்ட் ஒரு 3 கேம்ல ஐ திங்க் எவ்வளோ 200+ ஸ்கோர்ஸ் இந்த நோ 200+ ஸ்கோர்ஸ் இந்த லாஸ்ட் டூ மேட்சஸ். உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். 6 மேட்ச் ஆடி இருக்காங்க. 2 இன்னிங்ஸ் தான் 200 மேல போயிருக்கு. அது 287 262. அதுக்கப்புறம் 200 வரல. That is what I am telling you. People has to understand that on all honesty. அதுக்கப்புறம் 180s has been defended extremely successfully. So நீங்க வந்துட்டு ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 193, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 195. That is because of the 287 and 262 being scored. இங்க வந்து பெருசா எதுவும் 187 அடிச்சாங்க டெல்லியோட. They won by 47 runs. It is not the same batting paradise what you are seeing in Chinnaswamy anymore. பிளேயர்ஸ் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி I want to, ஏன்னா இது டெஃபினெட்லி ஒரு டாக்கிங் ஃபேக்டர் சொன்ன மாதிரி கண்டிஷன்ஸ். ஏன்னா இப்போ ரெயின் கர்டெயில் மேட்ச்னா இட் இஸ் கோயிங் டு பி யூசுவலி பாத்தீங்கன்னா ஒரு 50-50 தான் நான் சொல்லுவேன். பட் ஒரு பக்கம் ஆர்சிபியோட மொமெண்டம் ஓகே பெட்டர் தேன் சிஎஸ்கேஸ் மொமெண்டம். பிகாஸ் சிஎஸ்கே ஆனஸ்ட்லி இந்த சீசன்ல வந்து அப் அண்ட் டவுனா தான் இருந்திருக்காங்க. வேற ஆர்சிபி டவுன்ல இருந்து இப்போ வந்து அப்வர்ட் மொமெண்டம் 5 கன்சிக்யூட்டிவ் வின்ஸ்ல இருக்காங்க. ஸோ கான்ஃபிடன்ஸ் டெஃபினெட்லி அவங்களுக்கு அதிகமா இருக்கும். அண்ட் அவங்களோட ஹோம்ல ஆட போறாங்க. இஸ் திஸ் கோயிங் டு பி அ ஃபேக்டர்? ஒரு ரெயின் சே இப்போ ஒரு 8 ஓவர் கேம், ஒரு 10 ஓவர் கேம்னா யாருக்கு அது அட்வான்டேஜா அமையும்? காவ் I think definitely CSK. ஏன்னா 2020 is a shortest format of the game. அதனால தான் நம்ம நிறைய லாஸ்ட் பால் finishes பார்க்குறோம். Because you don't have that time for you to get that margin of victory higher. So a 20-run victory in a 20-over game is actually a decent enough margin. So அந்த மாதிரி விதத்துல the more shorter the game goes, the tougher it is for RCB to maintain that margin. அதனால அந்த மார்ஜின் வந்து குறைய போதில்லை. லெட்ஸ் பி வெரி கிளியர். ஐ திங்க் பீடாக் வில் பேக் மீ ஆன் திஸ். 18 runs and 11 balls மாறவே போதில்லை. அது 5 ஓவர் கேமா இருந்தாலும் அதே மார்ஜின் தான், 20 ஓவர் கேமா இருந்தாலும் அதே மார்ஜின் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது the reduced the shorter the game is, it is that much tougher for RCB. பீடாக் உங்ககிட்ட நான் வரேன். இந்த நம்பர்ஸ் பத்தி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. அதாவது 20 ஓவர்ஸ்க்கு வந்து இவங்க வந்து இந்த டிஃபரன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ அது ஷார்ட்டர் ஆகும் போது அந்த ஒரு டிஃபரன்ஸ் அதிகமாகுமா இல்லாட்டி கம்மி ஆகுமா? அதிகமாகாது. இப்போ உங்களுக்கு அந்த இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். நெட் ரன் ரேட்ன்றது என்ன? டோட்டல் நம்பர் ஆஃப் ரன் ஸ்கோர் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் பேட்டட் மைனஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ரன்ஸ் கன்சீடட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் போல்டு. ஓகே, எனக்கு தலையே சுத்துது.
சொல்லு. என்ன சிம்பிளா சொல்லணும்னா நான் டோட்டலா விட்ட ரன்னு நான் டோட்டலா ஆடின பால் அந்த விதத்துல நீ என்னதான் ஓவர்ஸ் ஷார்ட் பண்ணாலும் அந்த டிஃபரன்ஸ் மாற போறது இல்ல. அதுதான் உண்மை. சோ ஓகே, சோ இந்த கோஷன்ட்னு பாத்தீங்கன்னா சோ தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் ஆஃப் இவங்க 0.45ல இருக்காங்க 0.43ல இருக்காங்க போது நீங்க 3 ஓவர் ஆனாலும் சரி 4 ஓவர் ஆனாலும் சரி யூ ஹேவ் டு மேக் இட் அப் த டிஃபரன்ஸ் வாட் யூ ஹவ் காட். சோ மோர் த நம்பர் ஆஃப் பால்ஸ் யூ பேட், மோர் த நம்பர் ஆஃப் பால்ஸ் யூ போல், யூ ஹேவ் டு சான்ஸ் டு நேரோ இட். ஒரு டிபிக்கல் இது சொல்றேன் 5 ஓவர் மேட்ச். ஓகே, சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணி ஆர்சிபி டாஸ் வந்து சிஎஸ்கே ஆட விடுறாங்க. இப்ப நான் 5 ஓவர்னு வச்சுக்கோங்களேன், நோ மேட்டர் வாட் என்ன மாதிரி கப்பி டீமா இருந்தாலும் 5 ஓவர்ல ஒரு 75 அடிச்சிருவாங்களா? ஒஸ்ட் கேஸ் 10 விக்கெட் இருக்கிறதுக்கா ஒத்துக்கிறீங்களாக்கா? கரெக்ட். சோ அதுவும் ஆர்சிபில 3.1 ஓவர்ஸ்ல அந்த 75ன்றது நாட் இம்பாசிபிள், பாசிபிள். பட் இமேஜின் ஹவு டிஃபிகல்ட் இஸ் இட். வேற இப்ப இதே நான் வந்து டாஸ் பண்ணி பேட்டிங் எடி எப்ப சொல்றேன் 20 ஓவர் ஆடினா அதை பண்ணு. When the overs is going to get reduced, if I am in the CSK management, I will tell bowl first. இப்ப RCB வந்து இப்ப 7 ஓவர் ஆடுறாங்க. இப்ப 7 ஓவர்ல வந்து 115 ரன் அடிக்கிறாங்க. பெரிய ஸ்கோர் 7 ஓவர் 115 அப்படின்றது. ஏன்னா அந்த 7 ஓவர்ல எப்படி ஒரு 2 ஓவர் எங்கேயாவது எவனா ஒருத்த 7 ஓவர் ரன் 6 ரன் போட்டுருவான். So அதுக்கப்புறம் 18 runs difference na all I got to score is 95 of 7 overs to eject you out of the competition. So RCB பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பால் கம்மியானாலும் the margin is going to be difficult. But you know what, when you still after losing 7 out of 8 games still you're in a situation where you can still make it to the playoffs by beating a 5-time champion, you can put your head high and say guys we have played well. Bottom line, wherever they end we can put all our hand up and say well played RCB no matter what happens. ஓகே, ஐ திங்க் வேண்டிப்பாங்க இப்போதைக்கு ஆர்சிபி மழை எதுவும் வரக்கூடாதுன்னு. பட் டெஃபினெட்லி ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. அது ரெட் அலர்ட்டா மாறுமா அப்படின்ட்டு பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஐ திங்க் ஃபுல் கேம்னா டெஃபினெட்லி ரெட் அலர்ட் கொடுக்கலாம். பட் த ஓவர்ஸ் கம்மியாக ஆக இட் வில் பி மோர் ஆஃப் எல்லோ அலர்ட் தான் இப்போதைக்கு நம்மளோட அனலிஸ்ட் அண்ட் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பட் கம்மிங் டு போத் த டீம்ஸ் கொஞ்சம் வந்து வில் டச் அப் ஆன் போத் த டீம்ஸ். அவங்களோ மோர்ஸோ சிஎஸ்கே வரலாம். சிஎஸ்கே பிடாக் சொன்ன மாதிரி டெஃபினெட்லி அந்த ஒரு ஸ்பின் சோக் கொண்டு வரணும். சப்போஸ் ஒரு 20 ஓவர் கேம்னா டெஃபினெட்லி ஸ்பின் சோக் கொண்டு வரணும்னு சொல்றேன். பட் இஸ் தேர் எனி அதர் வீக்னஸ் தட் யூ சி? ஓகே, சிஎஸ்கே வந்து ஆர்சிபி வந்து இதை பிடிச்சி பண்ணாங்கன்னா சிஎஸ்கே வந்து definitely struggle பண்ணுவாங்க அப்படின்ட்டு. See, to be very honest with you, for CSK batting lineup, particularly with the inclusion of Rachin Ravindra, the top 4 looks very good. Ruturaj has been consistent. Rachin Ravindra போனதோட ஒரு blistering start கொடுத்தாரு. That is what they are missing at the top of the order. அதுக்கப்புறம் இவரு வந்து மொட்டை மாமா வந்து பொழக்கிறாரு. வந்து நம்பர் 3ல தான் அவரை இது பண்ணணும்னு சொல்லினே இருந்தோம். அந்த மொட்டை மாமா அந்த நம்பர் 3 வந்துட்டாரு. அதுக்கப்புறம் சிவன் தூபே எல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல 7 ஓவர் 8 ஓவர் மேட்ச் இல்ல 10 ஓவர் மேட்சுக்கு போது ஒரு பயமா இருக்கும். பாலுக்கு பால் லைவ் ஹைலைட்ஸ் தான். அதுக்கப்புறம் போது சிஎஸ்கேவோட பேட்டிங் இஸ் நாட் சம்திங் தட் ரியலி யூ காட் டு வரி பிகாஸ் யூ காட் Dhoni to follow, Jadeja to follow, Samir Rizvi can be destructive அப்படிங்கும்போது CSK problem is going to be the bowling. இப்ப நீங்க துஷார் தேஷ்பாண்டே பத்தி சொல்லிருக்கீங்க. இன்னும் ஒரே ஒரு பவுலர் உங்களால சொல்ல முடியுமா? தெரியாம நான் கேக்குறேன். துஷார் தேஷ்பாண்டே இன்ஸ்பிரேஷன், எல்லாரும் அவரை ட்ரோல் பண்ணாங்க, பயங்கரமா போறாருன்றீங்க. You are right. He's not only bowling well, he's been picking up wickets at regular intervals in every single phase of the game. அவர் அப்படியே ஈக்குவேஷன்ல இருந்து எடுத்துட்டு இன்னும் ஒரு போலர் கான்பிடென்ட்டா சொல்லுங்க கவு. ஷர்துல் தாக்கூர் சார் லாஸ்ட் 5 மேட்ச்ல 4 மேட்ச் செமையா போட்டிருக்காரு. 7 ரன்ஸ் எக்கனாமில போட்டிருக்காரு. ஓகே ஃபைன், இன்னொரு இதை சொல்றீங்க. ஓகே, ஐ அம் ஹாப்பி டு ஹியர் தட். பட் நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 5 ஓவரே இருக்கட்டும். நிறைய பேர் இதை ஒத்துக்கிறாங்களே இல்லைன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சதான் ஆனஸ்டா சொல்றேன். 5 ஓவர் கேம்னு வச்சுக்கோங்க. முதல் ஓவர் மிச்சல் சாட்னர் கொடுப்பேன். அவரை மாதிரி ஒரு திங்கிங் கிரிக்கெட்டரு, அவரை மாதிரி பேட்ஸ்மேனோட மண்டே என்ன பண்றான்னு யோசிச்சு போடுற ஒரு போலர் கிடையாது. 19 போலாம், நான் இல்லைன்னு சொல்ல. பட் எனக்கு நான் எப்படி பார்ப்பேன்னா, வாட் எவர் இட் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஓவர் ஐம் கோயிங் டு போல் டு ரியலி. ஃபாஃப் என்ன பண்றாரு நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இறங்கி வராரு ஃபாஸ்ட் போலர்ஸ். இப்ப விராட் கோலி என்ன பண்றாரு, இறங்கி வராரு. 2 பேருமே இறங்கி வராங்க. இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, the plans are very clear. RCB first 6 over they want to really go there and just blast the hell out of you. 7 to 10 அப்படியே ஆடிடுறாங்க. இந்த பர்டிகுலர் த்ரஸ்ட் வந்ததுன்னா டேக்கிங் இட் ஃப்ரம் 11 to 20. இப்ப சிஎஸ்கே பெர்ஸ்பெக்டிவ் நான் என்ன பண்ணணும்னா, if they can try and control and nip a few wickets and own the power play with the bowling unit,
they have got massive chance to win போது ஆர்சிபி நீங்க திருப்பி என்ன கேட்கலாம், ஏயா நீ இந்த மாதிரி சொல்ற துஷார் தேஷ்பாண்டே நீ ஆர்சிபில சொல்லியா அப்படின்னு. ஆர்சிபில நீங்க யார சொல்லுவீங்க? என்னால சொல்ல முடியாது. ஆனா என்ன பண்றாங்க, ஒவ்வொரு மேட்சும் ஒரு 2 போலர் எங்கேருந்தோ வந்து கையை தூக்கிடுறாங்க. அதுல ஒரு மேட்ச் கரண் சர்மான்றாரு, ஒரு மேட்ச் ஸ்வப்னில் சிங்ன்றாரு. சோ சிஎஸ்கே இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்கன்னா, if they win the power play with the ball, CSK will win the game. Okay, Cow. P-Dog சொன்னாரு RCB bowling line. Do you think RCB's bowling lineup is good enough right now to outage CSK batters? ஏன்னா அவங்களோட இப்போ சிராஜ் வந்து லாஸ்ட் ஒரு 3-4 கேம் இஸ் ரியலி இம்ப்ரூவ்ட் வெல். ஸ்வப்னில் வந்து ஓப்பனிங்ல போடுறாரு, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போட்டு ஐ திங்க் ஒரு மிகப்பெரிய ஒரு டர்ன் அரவுண்ட் அந்த ஒரு பவர் பிளேல கொண்டு வந்திருக்காரு. யஷ் தயால் ஹஸ் பீன் பிரிட்டி கன்சிஸ்டன்ட் இந்த ஒரு சீசன்ல. அண்ட் அஃப்கோர்ஸ் கேமரன் கிரீன் has been அங்கங்க வந்து இஸ் chipped in. ஸோ ஒரு கியூமுலேட்டிவா பார்க்கும்போது, திடீர்னு பார்க்கும்போது இந்த ஒரு போலிங் லைனப் அவங்களோட நாள்னா டெஃபினெட்லி தே கேன் ட்ரபிள்ங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு வருது. ஆமா கண்டிப்பா. வாட் ஒர்க்ஸ் இன் தேர் ஃபேவர் இஸ் தி ஆப்ஷன்ஸ் அண்ட் வெரைட்டி தட் தே ஹேவ். நீங்க வந்துட்டு ஒரு ஆப்போனன்ட்டா இல்ல, யூ மேபி ஃபேஸஸ்ல நம்ம பிளான் பண்ணணும், சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்ட் அண்ணா சாண்ட்னர் போடுவாருன்ட்டு பிளான் பண்ணலாம். ஆர்சிபி என்ன பியூட்டிஃபுல்லா பண்றாங்கன்னா, யார் அந்த மேட்ச்ல நல்லா போடுறாங்களோ அவங்களுக்கு ஜாஸ்தி ஓவர்ஸ் கொடுத்துறாங்க. திடீர்னு ஒரு மேட்ச் வந்து கிரீன் 4 ஓவர் போடுறாரு, திடீர்னு சிராஜ் 4 ஓவர், திடீர்னு யஷ் தயால் 4 ஓவர் போடுறாரு, கரண் சர்மா வந்து போடுறாரு. ஸோ இட்ஸ் வெரி டஃப் டு பிளான் அகேன்ஸ்ட் தேர் bowlers. பட் ஓவரால் போலிங் யூனிட்னு பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி சிஎஸ்கே இது பெட்டர். பட் அந்த வாட் தே ஆர், நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ரிவ்யூல பேசின ஞாபகம் இருக்கா, யார் நல்லா போடுறாங்களோ அவங்க அன்னைக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு கேப்டன்சியும் அந்த ஒரு பேட்டர்னை பிடிச்சதுனால they have a lot of all-rounders in their mix. So அதனால I think they are really cherishing this challenge of the last 5 games that challenge has been overcome by RCB ன்னு எனக்கு தோணுது. ஆனா ஒரு விஷயம் P-Dog, நான் உங்ககிட்ட வரேன். அதாவது இந்த டோர்னமெண்ட்ல சைலண்டா இருக்கிறவங்க வந்து இந்த ஒரு மேட்ச் வந்து வைலண்டா ஆறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் யாரை பத்தி பேசுறேன் அப்படின்னு உனக்கு தெரியும். நான் இன்ஃபேக்ட் 2 பேர் பத்தி பேசுறேன். ஒன்னு வந்து ஃபேஃப் டு பிளஸி, ஓகே, இன்னொன்னு வந்து மேக்ஸ்வெல், ஓகேயா. அன்னைக்கு நாள்லாம் பின்னி கொடுத்துருவாங்க, பின்னி பெடல் எடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு வைலண்டான ஒரு நாக்கு எதிர்பார்க்கறியா இல்லையா? டெஃபினட்டா மேக்ஸ்வெல் கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். இஃப் நாட் ஃபேஃப் டு பிளஸி சொல்லலான்றதே நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. சோ இப்போ நான் தான் சொல்றேனே, this is the only way. The 6 overs will decide the fate of the game. How CSK bowl and RCB bat, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி எக்ஸலண்டா இன்னொரு பாயிண்ட் கவு சொன்னாரு. அதாவது அவங்க எப்படி இது பண்றாங்கன்னா, ஆன் அ டே ஓகே எனக்கு இன்னைக்கு அந்த போலிங்னு சொல்லுவாங்க, அப்படியே தூக்கி போட்டீங்கன்னா பட பட படன்னு விழும் பாருங்க. அந்த அந்த மாதிரி எவனுக்கு அன்னைக்கு விழறதோ அவனுக்கு நிறைய கொடுத்துருவாங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன், எப்படி நான் பிளான் பண்ணுவேன்னா, எக்ஸப்ட் சிராஜ் அண்ட் யாஷ் தயால், ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்வப்னில் சிங்கா இருக்கட்டும், கரண் சர்மா இருக்கட்டும், கிரீனா இருக்கட்டும், மேக்ஸ்வெலா இருக்கட்டும், I am going to plunder you for 15 runs. I am not going to allow you to settle down these 4 bowlers, even if it is a Lockie Ferguson. எக்ஸப்ட் தயால், ஏன்னா கன்சிஸ்டன்டா நீங்க கடைசி 4 மேட்ச்ல இப்ப கவு சொன்ன மாதிரி நான் கேட்ட இன்னொரு போலர்ஸ் சிஎஸ்கே சொல்லுங்க அப்படின்னு ஷார்துல் தாக்கூர் வந்து சொன்னாரு. அதே மாதிரி கன்சிஸ்டன்டா பியூட்டிஃபுல் ஏரியாஸ் 2 போலர் ஆர்சிபிக்கு போட்டிருக்காங்கன்னா, forget about the people who are coming and chipping in wickets. இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேருக்கு மட்டும் ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு இப்ப அவங்க என்ன பண்ண போறாங்க, நான் திருப்பி சொல்றேன், எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் ஓவர் கன்வென்ஷனலா ஃபாஃப் சிராஜையும் யாழ் தயாலையும் கொடுக்கவே மாட்டாரு. திடீர்னு உங்களுக்கு இந்த ஸ்வப்னில் சிங் தான் வருவார். ஸ்வப்னில் சிங் வந்தார்னா யூ ஹாவ் டு டிசைட், இந்த ஓவர்ல நான் 17 எடுத்தே ஆகணும்னு அவங்களோட மொமெண்டம் நீங்க உடைச்சிங்கன்னா, டெல்லி அதை தான் தப்பு பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் 2வது பால் தூக்கி டமால் ஒரு 6 அடிச்சாரு ஃப்ரேசர் மெக்கருக்கு. ஒரு மொமெண்டம் கிடைச்சோடனே வார்னர் அவுட் ஆன உடனே என்னாச்சு, ஆல் ஆஃப் அ சடன் இந்த ஓவர் பிலாங் டு ஆர்சிபி. அந்த பால தூக்கி கவுகார்னர்ல ஒரு 6 அடிச்சிருந்தா வார்னர் 17 ஃபார் நோ லாஸ், 187 டிஃபெண்டிங், கதையே வேற மாதிரி போயிருக்கும். சோ இவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும்னா, 2 இதுல சிஎஸ்கே ஹாஸ் டு ட்ரை அவுட் ஸ்மார்ட் ஆர்சிபி. பவர் பிளே நான் எப்படி வின் பண்ண போறேன், எப்படி பவர் பிளே ஸ்பின் ஷாட் கொடுத்து ஒன்னு எடுத்து முதல்ல எடுத்தோன்னே சாண்டர் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவேன். அவர் நல்ல ஓவர் போட்டாரு, 2வது ஓவர் தீக்ஷானா, 3வது ஓவர் சாண்டர், 4வது ஓவர் தீக்ஷானா. அதுக்கப்புறம் நீங்க யோசிச்சு பாருங்க, you have got someone like Shardul Thakur, like Cow mentioned, as bowled well. Then I've got the ever reliable Tushar Deshpande, கைய சுத்தினாலே விக்கெட் விழுது. Then I've got Jadeja, I'm going to put massive pressure on you. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல மேக்ஸ்வெல் திருப்பி குறுக்க நிக்கதான் போறாரு. இந்த கௌஷி குறுக்க வந்தா அப்படின்ற மாதிரி இப்படிதான் நிப்பாரு அவரு. ஜடேஜாவை நீங்க வந்துட்டு அந்த மாதிரி பண்ண முடியும்னு எனக்கு தோணல. இந்த 2 போர்ஷன்ல எந்த டீம் are going to get the better out of it.
அதாவது if they allow these part-time bowlers to settle down, and if RCB wins the power play, particularly when they are batting, that team is going to win this match. ஓகே கவ் ஃபைனலா ஒரு 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 கேள்வி இந்த செக்மெண்ட்ல. ருத்துராஜ் அண்ட் சிவம் டுபே ஹஸ் பீன் சிஎஸ்கே துருப்பிச்சிட்டு அந்த 2 பேர் அடிச்சா அவங்க வின்னு அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் டு யூ சி சடன்லி இந்த ஒரு கேம்ல அவங்க 2 பேர் அடிக்கலன்னா டூபே ஒரு லாஸ்ட் கேமும் ஒழுங்கா அடிக்கல. ருத்துவும் பாத்தீங்கன்னா ருத்து ஆக்சுவலி ஓகே ஃபைன். பட் இஃப் somehow RCB bowlers manage to get these two out, do you see CSK batters எப்படி இந்த ஒரு சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணி will they come out successfully-யா இல்லாட்டி அது ஒரு ப்ராப்ளமா மேமா? I mean, it can only be told what RCB throw at the other batters. Let's say imagine அவங்க வந்து ரித்துராஜையும் தூபையும் early-ஆ எடுக்கறாங்கன்னு வெச்சுக்கோங்க. I wouldn't say நமக்கு வந்து ஃபயர் பவர் இல்லன்னு. ஏன்னா ரச்சின் ரவீந்திரா, மிச்சல், டாரல் மிச்சல் எல்லாருமே நல்லா ஆடி இருக்காங்க. ரவீந்திரா ஜடேஜா has got some runs. So it is about how consistently RCB bowlers can keep maintaining the pressure. Definitely ருத்துராஜும் டூபேக்கும் வைக்கிற பிரஷரை விட கொஞ்சம் கம்மியா தான் இந்த பேட்டர்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க போது it is going to be comparatively easier to tackle them. ஆனாலும் அந்த பிரஷரை நீங்க கன்சிஸ்டன்டா வச்சுன்னே இருக்கணும். நீங்க ரித்துராஜையும் நான் டூபேயும் எடுத்துட்டேன், நான் மேட்ச் வின்னு ஒரு தாட் வந்துருச்சுன்னா then you are going to struggle. கன்சிஸ்டன்டா 20 ஓவர்ஸுமே அந்த சோக்கை வச்சாங்கன்னா ப்ராபப்ளி இவங்க 2 பேர் early அவுட் ஆங்கன்னா RCB definitely has a good chance to win. ஓகே, ஒன் மேட்ச் அப் P-Dog you are looking forward to இந்த ஒரு மேட்ச்ல. சரி இதுதாங்க இந்த ஒரு மேட்ச் அப்டா அப்படின்ட்டு மேக்ஸ்வெல் வர்சஸ் தீக்ஷனா. ஏன்னா மேக்ஸ்வெல் எப்படின்னா இப்ப நம்ம சொல்றோம் பாருங்க, இந்த மாதிரி நீங்க அட்டாக் பண்ணணும் ஒரு போலர்னு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வாட் ஹி டஸ், அவரோட கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன். ஒரு சில போலர் ஃபீல்ஸ் he has got a chance to get me outனா அந்த போலரை பால் 6 அடிக்கணும்னு பாப்பாரு அவரு. That is the way he tries and upset them. Okay, இந்த bowler has got lot of probability to get me out. இப்படி ட்ரை பண்ணா உடனே நான் செட்டிலே ஆக மாட்டேன். பால் அவுட் ஆனா பரவாயில்ல, ஏன்னா I always feel that this is what it is. I'm going to go for it அப்படின்றதுனால I'm expecting Theekshana to come up with a carom ball top spinner and push Maxwell on the back foot and get him out LBW or bowled. ஓகே, early call பார்க்கலாம். கவ் எனக்கு வந்து நீ சொல்லு. in form and firing Mohammad Siraj versus ever consistent Rituraj Gaikwad. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். நான் வந்து P-Dog-ஓட குதிரையும் ஆரஞ்சு கேப் ஹோல்டர் சாண்ட்னர் வர்சஸ் கோலி. சாண்ட்னர் ஹோப்ஃபுல்லி ஆடணும், பட் எனக்கு தெரிஞ்ச ஆடுவார் தான் நான் ஃபீல் பண்றேன். கோலி விராட் கோலி ஏன்பா இவ்வளவு பேசுனீங்க? விராட் கோலி பத்தி யாருமே பேசலையாப்பா, ஒரு ஆரஞ்சு கேப்ல இருக்கிறாரு. நீ கேள்வியே கேட்கலையேப்பா, அது கேள்வி எல்லாம் ஸ்பெசிபிக்கால இருக்கு. நான் ஆக்சுவலி நிஜமாவே சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா விராட் கோலி அண்ட் ஃபாஃப் வந்துட்டு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஆப்வியஸ் கொஞ்சம் வீக்னஸ் இருக்கு அந்த இடத்துல. 2 சைட்ல இருந்துமே ஐம் எக்ஸ்பெக்டிங் அன் இன்டெலெக்சுவல் பேட்டில். ஏன்னா இப்போ நம்பர் 3ல வில் ஜாக்ஸ் போயிட்டாரு. சோ அவர் சொன்ன மாதிரி மேக்ஸ்வெல் சூப்பரா ஸ்லாட் இன் பண்ணுவாரு. பட் ஐ வுடன்ட் சென்ட் மேக்ஸ்வெல் அட் நம்பர் 3. சோ இஃப் ஆர்சிபி திங்க் ரெகுலரா யோசிச்சாக்கா கேமரன் கிரீன் அந்த ரோல்ல யூஸ்டுன்னு சொல்லிட்டு அவர் யூஸ் பண்ணலாம். பட் ஐ வுட் பி வெரி டெம்ப்டட் டு சென்ட் பட்டிடார் பிகாஸ் we all know that CSK is going to open with spin. Left arm spin open பண்ணும்போது Patidar is one name who has done very well against spin in the RCB batting lineup. If not Patidar, ஏதாச்சும் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஆப்ஷனை அமிச்சே ஆகணும். அனுஜ் ராவத்தோ இல்ல மைபால் லாம்ரோரோ அந்த சான்ஸ் எடுத்தே ஆகணும். பிகாஸ் CSK ஓட லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னை RCB புட்டவே பண்ணியே ஆகணும். அண்ட் கமிங் டு CSK அந்த 6 ஓவர்ல எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பின்னர்ஸ் வச்சு பண்ண முடியுமோ பண்ணிட்டு துஷார் தேஷ்பாண்டே நல்லா போட்டிருக்காரு. பட் ஷர்துல் தாக்கூர், சிமர்ஜித், all of these guys have bowled well after the 6 overs power play where the field is spread. So these two matchups are going to be ஒரு game of chess மாதிரி செமையா இன்டெலெக்சுவலா ஆட போறாங்க. எனக்கு அந்த விதத்துல I am expecting CSK to come up trumps on that intellectual battle. Okay, it is going to be very interesting. ஏன்னா விராட் கோலி டேக் ஆன் பண்ண போறாரா, ஃபாஃப் டேக் ஆன் பண்ண போறாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி will look to play through. ஃபாஃப் தான் திருப்பியும் அந்த பலியாடு மாதிரி அடிக்கணும். பட் அவருக்கு படணுமே, பாப்போம். பட் ரீசெண்டா நல்ல ஃபார்ம்ல இருந்திருக்காரு. கோயிங் டு தி லாஸ்ட் செக்மெண்ட், பவர் பிளேக்கு போயிடலாம். ஒன் பிளேயர் who is going to change the fortunes and take the team, அந்த ஒரு டீமை பிளே ஆஃப்ஸ்க்கு கொண்டு போறாங்க அப்படின்ட்டு யாரு? கவ் டக்குன்னு சொல்லு. விராட் கோலி from RCB, ரவீந்திரா ஜடேஜா from CSK. ஓகே, P-Dog. எனக்கு வந்துட்டு I'm feeling that Rachin Ravindra is going to really hurt RCB bowlers big time. ஏன்னா நிறைய வந்துட்டு உங்களுக்கு சிராஜும் பாத்தீங்கன்னா ரிலைஸ் ஆன் ஸ்விங் அண்ட் ட்ரைஸ் அண்ட் போல் ஃபுல்லர் லென்ஸ், அந்த பிக்அப் ஃபிளிக்ஸ். பேட் லெக்கிட்ல எல்லாம் ரச்சின் ரவீந்திரா போட்டினா அந்த கிரவுண்ட் வந்து எச்சத்துக்குனா 6 கிரவுண்ட்ல இருந்து
அதனால அவருக்குலாம் பாதி பட்டா கூட உங்களுக்கு வந்து 6 போயிடும் அப்படின்றதுனால இட் இஸ் கோயிங் டு பி சிராஜ் bowling in power play and Rachin Ravindra's batting in power play for CSK. Whoever wins the batting, whoever wins the power play, that's going to seal the game for him. ஓகே ஃபைன் இன்ட்ரெஸ்டிங். நான் என்ன ஃபீல் பண்றேன்னா சைலண்டா இருக்காரு, வைலண்டா மாறுவாரு அப்படின்னு சொன்னேன். அதுல வந்து மேக்ஸ்வெல் கிடையாது. ஃபேஃப் டு பிளஸி ஃபார்மர் எக்ஸ் சிஎஸ்கே பிளேயர் இந்த சீசன் வந்து சைலண்டா இருக்கு. இந்த ஒரு மேட்ச் வந்து வைலண்டா ஆடுவாரு. சிஎஸ்கே பக்கம் வந்து நான் வந்து சிவம் டூபே கிட்ட போறேன். ஐ திங்க் இந்த கண்டிஷன் அண்ட் கிரவுண்டு டைமென்ஷன்ஸ் ஹை ஆல்டிடியூட் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஐ திங்க் அந்த ஒரு 3-4 பால் தாண்டிட்டார்னா அண்ட் கன்சிடரிங் ஆர்சிபி போலிங் லைன் அப் அப்படின்னு பார்க்கும்போது ஐ திங்க் சிவம் டூபே வில் பி த எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர் ஃபார் சிஎஸ்கே. என்ன கவ்? என்னோட எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர் வந்து மழை தான். அது நம்ம கையில இல்ல. சோ ஹோப்ஃபுல்லி வரக்கூடாது. ஹோப்ஃபுல்லி ஒரு ஃபுல் கேம் கிடைக்கணும். ஃபைனல் ப்ரெடிக்ஷன்ஸ் கவ் நீ சொல்லு. மஞ்சா சோக்கா எடுத்துட்டு வந்துட்டாயா? ஓகே சிஎஸ்கே அப்படின்ட்டு பீடாக் ஐ திங்க் சொல்லவே தேவையில்ல, நீ மஞ்சள் தான் போட்டிருக்க. மஞ்சள் போட்டிருக்கேன். இப்ப ஒன்னேன்னு சொல்லிடுறேன், 14 ஓவர் மினிமம் மேட்ச் நடந்ததுன்னா 14 overs or more RCB will beat CSK. If it is less than 14 overs, CSK will win. So நீங்க சொல்றபடி 14 overs or more னா RCB will beat CSK with Beat. those conditions. அந்த கண்டிஷனோட ஆமா. குவாலிஃபை. ஓகே இல்ல வின் பண்றது 14 ஓகே, overs. குவாலிஃபை ஆவாங்களா? அதுதான் அது அவர் சொல்லுப்பா. சொல்றாரு. அந்த கண்டிஷன்ஸோட குவாலிஃபை ஆயிடுவாங்க. பீட்னா குவாலிஃபை தான். 14 overs மேல அப்படின்னா RCB will beat CSK and qualify. But if it is less than 14 overs, CSK will beat RCB. Equation விட்டுருங்க. Which team is going to win according to me? More the overs. 14 overs minimum ஆடணும் for RCB to have a chance. நான் என்ன ஃபீல் பண்றேன்னா மேட்சே நடக்காது. ஒரு பாயிண்ட் கிடைச்சு சிஎஸ்கே ஜாலியா ஆடாம ஜெயிச்சோமாடா அப்படின்ட்டு போறாங்க அப்படின்ட்டு எனக்கு தோணுது. பட் சிஎஸ்கே ஆர் பெட்டர் பிளேஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஈவன் அந்த மேட்ச் நடந்தாலும் ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் என்னன்னா அவங்களோட அந்த ஒரு டிஃபரன்ஸ், ரன் டிஃபரன்ஸ், ஜஸ்ட் நாட் வின் 18 runs is still a big margin. அண்ட் தென் ஓவர்ஸ் கம்மி ஆக வந்து டெஃபினெட்லி அது இன்னும் ஹர்ட் ஆகும். ஸோ அந்த விதத்தில் ஐ ஸ்டிக் வித் சிஎஸ்கே. அண்ட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அந்த போலிங் லைனப் ஐ திங்க் மிச்சல் சாண்ட்னர் இஸ் கோயிங் டு பி கீ. ஐ திங்க் அவரு தான் வந்து ஒரு துருப்பு சீட் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். ஸோ ஃபைன் தேங்க்ஸ் ஜென்ஸ். அதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் ஆல்சோ பெல் ஐகானை தட்டுங்க ஸோ தட் யூல் கெட் அ நோட்டிஃபிகேஷன் நாங்கள் எப்பெல்லாம் வீடியோ போடுறோமோ. நன்றி கவ், நன்றி பீடாக் ஃபார் யோர் லவ்லி டைம் அண்ட் யோர் அனாலிசிஸ். சியர்ஸ், பார்க்கலாம்.